அத்தியாயம் 1176. அகிலன் தனக்கு கிடைத்த புதிய ஆத்மசக்தி கவசத்தை நினைத்து சந்தோஷம் கொண்டிருக்கையில் பின்னால் ஒரு அரவம் கேட்டது. அதுவும் தன்மேல் பாரமாக இருப்பது என்னவென்று தெரியாமல் அவன் திரும்பி பார்க்க நினைத்த சமயம் அவன் எதிரே இருந்த கண்ணாடியில் சடையன் ஆவி 4 முகங்கள் 8 கைகள் என்ற பழைய உருவத்தில் நின்று கொண்டிருந்தார். அவருடைய கவசத்தை அணிந்திருந்த காரணத்தினால் இனி அகிலனுடன் தான் ஒட்டிக்கொண்டிருப்பார் என்று சடுதியில் புரிந்து கொண்டான். ஆனால் அவருடைய உருவத்தை அடுத்தவர்களும் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் அகிலனுக்குள் வெகுவாக இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் ஒரு குன்றின் உள்ளே இருக்கிறார்கள். இதன் பிறகு வெளியே செல்லும் நேரத்தில் யாராவது இவரை அடையாளம் கண்டு கொண்டால் என்னென்ன விபரீதம் ஏற்படும் என்பதை அகிலனால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அதனால் சற்று குழப்பம் அடைந்தவன் அப்படியே ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டான். இங்கே புத்த மண்டபத்தில் ஏற்றி வைத்திருந்த ஒரு முக்கியமான மெழுகுவர்த்தி அணைந்து விட்டதால் எரியும் விளக்கு ஆல்பாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவரை போலவே சுற்றியிருந்த பல பிரபுக்கள் திகைத்து போனார்கள். சாதாரணமாக ஆல்பா எந்த உணர்ச்சியையும் வெளியே காட்ட மாட்டார். அவர் இந்த உலகத்திற்கு வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்று பேசப்படுகிறது. இதுவரை அவருடைய வயது பற்றி யாருக்குமே சரியாக தெரியாது. எப்பொழுதும் இளமையாக காணப்படுபவர் என்பதால் அவரிடம் உள்ள சக்திகளை கற்றுக்கொள்வதற்காகவே பலர் அவர் அருகிலேயே இருப்பது வழக்கம். இன்றும் அவர் திருவாய் திறந்து சொற்பொழிவு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டார். சடையன் ஆவி இறந்துட்டான், அதுக்கு காரணம் அகிலன் என்று கூறினார். இது எப்படி சாத்தியம்? சடையன் ஆவி முன்னாடி அகிலன் ரொம்ப சின்ன பையனாச்சே, அப்ப எப்படி இந்த மரணம் சம்பவிச்சிருக்க முடியும் என்று அங்கிருந்த புத்த பெரியவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அகிலன் கத்திராணியோட மாணவன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு வலிமையானவனா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் என்று இன்னொரு புத்தர் கேட்டார். அதற்குள் அங்கு பரபரப்பாக உள்ளே நுழைந்த புத்த மன்னருக்கு சடையன் ஆவியின் விஷயம் கூறப்பட்டது. எல்லோரை விடவும் அதிர்ச்சியில் இருந்தவர் திரும்பி ஆல்பாவைத்தான் கவலையாக பார்த்தார். சடையன் ஆவியை கொன்னது மிகப்பெரிய குற்றம், அதுக்கு தக்க தண்டனையை கொடுத்தே ஆகணும் என்று ஆல்பா எந்த உணர்ச்சியும் காட்டாமல் கூறினாலும் அவருக்குள் பழிவாங்கும் நெருப்பு தகித்துக் கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் வெளி உலகத்தை பொறுத்தவர் சடையன் ஆவி ஆல்பாவினால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவரை தனித்துவமான மாணவனாக எடுத்துக்கொண்டு பல கலைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு வெளிநாட்டவர் கையால் இறக்கப்படுவார் என்று அவர் நினைத்து பார்க்கவே இல்லை. எப்படி யோசித்தாலும் அந்த விஷயத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்பொழுது வெளியே இருந்து ஓடி வந்த ஒரு பிரபு புத்தா அகிலன் என்று முழுவதுமாக கூறாமல் திக்கி திணறினார். உடனே புத்த கடல் மன்னன் என்ன பிரச்சனை என்று கேட்டவுடன் அந்த அகிலன் சொர்க்கத்தோட இன்னொரு வழியை அடைஞ்சிட்டான் என்று கூறியதுதான் தாமதம். அங்கிருந்த அனைவரும் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அதிர்ச்சியாக எழுந்து விட்டனர். சும்மா ஏதாவது வளராத, நம்ம எழுதியிருந்த ஆளுங்க பேர்ல அவனோட பேர் இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி சொர்க்கத்தோட அடுத்த முனையை அடைஞ்சிருக்க முடியும் என்று அதிர்ச்சியாக கேட்டார். ஆம், அவன் கூறியதுபடி வருடா வருடம் அவர்கள் அனுப்பி வைக்கும் ஆட்களுக்குத்தான் எந்த தடையும் இல்லாமல் சொர்க்கத்தின் அடுத்த எல்லையை அடைய முடிந்திருக்கிறது. அப்படி இருக்க அகிலன் சர்வசாதாரணமாக நுழைந்தது அவர்களால் யோசித்து பார்க்கவே முடியவில்லை. அதற்குள் அந்த பிரபு புத்தா, ராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நீங்களே வந்து பாருங்க என்று கூறினார். அதைத் தொடர்ந்து அனைவரும் அடுத்த அறைக்குள் நுழைந்தனர். அங்கே ஒரு பெரிய புத்த கண்ணாடி இருக்கிறது. அதன் வழியாக சொர்க்க பாதையில் நடக்கும் அனைத்தையும் மேலோட்டமாக பார்க்க முடியும். அதில்தான் அகிலன் மறுமுனையை அடைந்திருப்பதை அனைத்து புத்த மன்னர்களும் தெளிவாக காண முடிந்தது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் ஆல்பா கண்களில் மட்டும் நன்றாக தெரிந்தது. அது அகிலன் பின்னால் தொத்திக் கொண்டிருக்கும் சடையன் ஆவிதான். என்னோட மாணவனை கொன்னுட்டு அவனோட ஆத்மசக்தியோட உதவியால நீ சொர்க்கத்தை சுலபமா அடைஞ்சிட்டா, நான் உன்னை விட்டுடுவேன் நினைச்சியா அகிலன்
கண்டிப்பா மாட்டேன். சடையன் நாவி இறந்ததுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்று கர்ஜித்தவர் அவருடைய தாமரை இருக்கையை விட்டுவிட்டு சொர்க்கத்தின் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். எரியும் விளக்கு ஆல்பா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல வலிகளை அனுபவித்துக் கொண்டு இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இவ்வளவு கால தவத்திற்கு காரணம் புத்தர் மத்தியில் ஒரு புதிய தெய்வத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். சடையன் நாவி முதலில் மேம்போக்காக அனைத்தையும் செய்திருந்தாலும் பின்னர் நிறைய மாற்றங்களை அவருக்குள் பார்த்தார். ஆல்பா அதனால் தன்னுடைய வாரிசாக அவரைத்தான் கொண்டு வர வேண்டும் என்று நெடுங்காலமாக எண்ணியிருந்தவருக்கு இப்பொழுது அனைத்தும் மொத்தமாக அழிந்து விட்டது. ஆல்பா உண்மையில் எவ்வளவு கோபமாக இருப்பதை இதுவரை யாரும் பார்த்ததே கிடையாது. அதனால் புத்த மன்னர்கள் அதிர்ச்சியில் இருந்தனர். அதுவும் அவர் அரண்மனை விட்டு வெளியே போனது என்பது இதுவரை நடந்திராத ஒரு சம்பவம். அந்த நிகழ்வையும் இன்று நடத்தி காட்டிவிட்டார். சொர்க்கத்தின் மேற்கு கதவு வழியாக அவர் போவதை கண்டுகொண்ட பல மன்னர்களும் அடுத்து நடக்கப் போவதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பின்தொடர்ந்தனர். இங்கே அகிலன் சொர்க்கத்தின் முடிவில்லாத பகுதியில் இன்னொரு பக்கத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே கடலில் கரையை அடையும் வரை அவனுடைய பயணம் தொடர்ந்தது. அங்கே ஒரு கப்பல் காத்திருக்க அது தங்க இலைகளால் உருவாக்கப்பட்ட கப்பல் என்று புரிந்து கொண்டான். அதில் ஏறி மறுகரை அடைய அதை பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தவுடன் அதுவும் புறப்பட்டு விட்டது. மறுபுறம் திஷானி மற்றும் சிலரை பார்க்கும் வாய்ப்பு அகிலனுக்கு கிடைத்தது. அவர்களில் 10 பேர் இருந்தனர். எல்லோரும் திஷானியை பின்தொடர்ந்து வந்திருப்பது நன்றாகவே தெரிந்தது. அவர்களை பார்த்த பின் கண்களை மூடியவன்தான் இதுவரை கடந்து வந்த பாதையை ஒருமுறை அசை போட்டான். அதாவது சொர்க்கத்தின் இசை அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத காரணத்தால் சில தடங்கல்களை தாண்டி மறுமுனையை சுலபமாக அடைய முடிந்தது. அவன் செல்லும் பாதை எங்கும் புத்தரின் ஒளி அவன் மீது இறங்கிய காரணத்தால் உயிரணுக்களுக்கு பெரிய அளவில் ஆற்றலை அளித்தது. அகிலனுக்கு அந்த வலுவூட்டல் போதுமானதாக இல்லை. இருந்தாலும் அவன் உடல் மிகவும் பலமாகிவிட்டதை அறிந்து கொண்டான். மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் அது அவனுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. அகிலன் சந்தோஷமாக இருந்தான். இங்கே திஷானி அகிலன் சொர்க்கத்தின் மறுமுனையை அடைந்து விட்டதை நேரில் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். புத்த ராஜாவைப் போலத்தான் தங்கள் குழுவில் இல்லாத ஒருவன் எப்படி மறுமுனையை அடைந்தான் என்று யோசித்தாள். அதையும் தாண்டி வெளிநாட்டவர் பல காலத்திற்கு உயிர் பிழைத்ததாக அவர்கள் இடத்தில் எந்த சான்றும் கிடையாது. அப்படி இருக்கையில் அகிலன் முழுதாக எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்தது இன்னும் குழப்பத்தை கொடுத்தது. அதற்குள் அகிலன் அவர்களை நோக்கி வருவதை கண்டுகொண்ட திஷானி சற்று தடுமாறித்தான் போனாள். அவன் ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்வது, எது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கும் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அங்கே ஒரு கதவு தோன்றியது. அதை திறந்து கொண்டு கும்பலாக சிலர் வெளியே வந்தனர். அவர்களை பார்த்ததும் திஷானி மற்றும் அவளுடன் இருந்த நபர்கள் அனைவரும் அதிர்ச்சி ஆகிவிட்டனர். அதற்கு காரணம் எதிரே நின்று கொண்டிருந்த ஆல்பாதான். அவர் இதுவரை எங்கேயும் வெளியே வராத காரணத்தால் அனைவருக்கும் அதிர்ச்சியை தாண்டி பயம் வந்துவிட்டது. ஓரிரு நொடி ஸ்தம்பித்து நின்றாலும் பின் தங்களை நிலைப்படுத்திக் கொண்டு ஆல்பா மற்றும் மற்ற மன்னர்களுக்கு குனிந்து மரியாதை கொடுத்தனர். ஆனால் அதற்கு எதிர்பக்கத்திலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. சாதாரணமாக இப்படி மரியாதை கொடுத்த பிறகு உடனே பெரியவர்களிடமிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பது வழக்கம். ஆனால் இன்று அனைத்துமே வித்தியாசமாக தோன்றவும் அந்த சூழ்நிலையின் அழுத்தம் அனைவரின் முகத்திலும் நன்றாகவே தெரிந்தது. இதுவரை நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அகிலன் முகமும் குழப்பமாகத்தான் இருந்தது. இதற்குள் கண்டிப்பாக சடையன் நாவி இறந்த விஷயம் வந்து சேர்ந்திருக்கும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக தன்னை கோபமாக நடத்துவார்கள் என்று அறிந்திருந்தவன் ஆல்பாவே நேரடியாக வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அதற்குள் புத்த கடல் மன்னன், சடையன் நாவி என்ன தப்பு பண்ண அகிலன், எதுக்கு அவனை கொன்ன என்று நேரடியாகவே கேட்டார். அந்த வார்த்தையில் திஷானி மற்றும் அவளுடன் இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து விட்டனர்.
அதற்குள் அகிலன், என்ன பேசுறீங்க? நான் எதுக்கு அவரை கொல்லணும் என்று முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் கேட்டான். ஏனோ அவனுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்ள மனம் ஏற்கவில்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா தப்பு பண்ணிட்டு இவ்வளவு திமிரா பேசுவ என்று புத்த மன்னர் கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டார். இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலையில் புத்த மக்கள் இருந்தது கிடையாது. அதுவும் ஆல்பா தலைவர் இந்த அளவிற்கு பதட்டமாக இருக்கிறார் என்றால் நிலைமை மிகவும் மோசமாகி இருக்கிறது என்று அனைவரும் புரிந்து கொண்டனர். அதற்குள் அகிலன், சரி, நான் தான் கொண்டதாவே இருக்கட்டும், அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா என்று கேட்டான். ஆமா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம். இனிமே இங்கிருந்து உன்னால தப்பிக்க முடியாது என்று கூறிய புத்த மன்னர் அவர் அணிந்திருந்த துணியை மேலே எடுத்தவுடன் அது அப்படியே விரிந்து அகிலனை முழுவதுமாக மறைத்து விட்டது. இங்கே ஈஷா இன்னும் சதுரங்க ஆட்டத்தில் தான் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இருந்தாள். சரியாக ஒரு வெள்ளை சதுரங்க காயை அவள் தொட்டபோது அது அப்படியே உடைந்து துண்டாகிவிட்டது. அவளை விட எதிரே அமர்ந்திருந்த அந்த முதியவர்தான் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அடுத்த நொடி அவர்கள் விளையாட்டு அப்படியே கைவிடப்பட்டு அந்த கருப்பு சதுரங்க பலகையை அந்த முதியவர் கீழே வைத்து விட்டார். அந்த இடமே விசித்திரமான பரிமாணத்தில் தான் அமைந்திருந்தது. இந்த உலகத்திலிருந்து அது தனித்துவமாக இருந்ததால் யாருக்கும் அவர்களுடைய இந்த விளையாட்டுகள் எதுவும் தெரியவில்லை. அதுவரை பல மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த ஈஷா வேகமாக எழுந்து நின்றாள். புத்தமார்க்க, நம்மளோட நட்பை இந்த இடத்திலே முடிச்சுக்கலாம் என்று சலனமே இல்லாமல் கூறியவள் காற்றில் மிதந்து கொண்டிருந்த அவளுடைய ஆடையின் ஒரு பகுதியை கைக்குள் கொண்டு வந்து அப்படியே பறக்க ஆரம்பித்தாள். இங்கே மேற்கு கதவுக்கு முன்னால் புத்த ராஜா அகிலனை தன் கைக்குள் கொண்டு வர நினைத்த சமயம் அங்கே ஒரு ஊதா நிற கத்தி அவர்கள் முன் வந்து விழுந்தது. எல்லோரும் நிமிர்ந்து பார்த்த நேரத்தில் ஈஷா அகிலனை மறைத்தபடி வந்து நின்றிருந்தாள். அவளுடைய தோரணையே யாருக்கும் பயப்பட மாட்டேன், எது நடந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்பது போல்தான் இருந்தது. அதற்குள் ஈஷா அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு ஆல்பாவிடம் பேச ஆரம்பித்தாள். உங்களை நான் இப்ப வரைக்கும் ஒரு தெய்வமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அத்துமீறலுக்கு நீங்களும் துணை போகலாமா? என்னோட மாணவன் மேல கைய வச்சதுக்கு சரியான விளக்கத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா புத்த ராஜ்யத்தை மொத்தமா அழிச்சிடுவேன் என்று நேருக்கு நேராக பயமில்லாமல் பேசினாள். அவளுடைய குரல் நிதானமாக இருந்தாலும் அந்த பேச்சை அங்கிருந்த யாரும் எதிர்கொள்ள தயாராக இல்லை. கத்திராணி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆல்பா தலைவரையே மிரட்டுற மாதிரி பேசுவ? ரெபேட்டுக்கும் புத்த இனத்துக்கும் சுமூகமான உறவு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா என்று அங்கிருந்த அனைவரும் கத்த ஆரம்பித்து விட்டனர். உடனே ஆல்பா கைகளை நீட்டி அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கூறியவர், உன்னோட மாணவன் ஏன் மாணவனை கொன்னுட்டா, அது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு ஈஷா, ஆதாரம் இருந்தா காமிங்க, அப்புறமா நான் நம்புறேன் என்று நிதானமாக பேசினாள். ஆனால் ஆல்பா அதற்கு வாயால் பதில் கூறாமல் அவர் கையை ஒரு பக்கம் நகர்த்தினார். உடனே ஈஷா அவருடைய வழியில் இருந்து தானாகவே ஒரு ஓரத்திற்கு தள்ளப்பட்டாள். இது எந்த மாதிரியான தந்திரம் என்று ஈஷா உணரும் முன்பே அகிலன் அவள் பின்னாலிருந்து இழுத்து செல்லப்பட்டான். இதனால் ஈஷா கோபம் அடைந்தவள் ஆல்பா பின்னால் ஓட ஆரம்பித்தாள். அவர் அவள் பக்கம் துளியும் திரும்பாமல் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்திருந்தார். அதுவும் முன்பக்கம் இருந்த அவருடைய கை பின்பக்கமாக வளைந்து கொடுத்து ஈஷாவை அப்படியே பிடித்து நிறுத்தியது. அந்த அழுத்தமான ஆளுமைக்குள் திணறிய ஈஷாவால் எதிர்வினை காட்ட முடியவில்லை. அதற்குள் அந்த கையானது அவளை ஒரு சுழற்று சுழற்றி அப்படியே எண்ணற்ற மைல்களுக்கு அப்பால் தூக்கி போடவும் அகிலனை அப்படியே கண்ணுக்குள் நிரப்பிக் கொண்டு ஏதோ ஒரு மூலையில் போய் விழுந்தாள். இங்கே அதற்குள் ஆல்பாவின் இன்னொரு கை அகிலனின் உடலை மறைத்ததும் அவன் அப்படியே எறும்பாக மாறிவிட்டான். அவனையும் ஆல்பா ஈஷாவை தூக்கி எறிந்தது போல் அப்படியே வீசிவிட்டார். அவர் கடுமையாக நடந்து கொள்வார்,
அக்கிலனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அனைவரும் காத்திருக்க ஆல்பா செய்தது குழப்பத்தை கொடுத்தது. அதை புரிந்து கொண்டவர் அதற்கான விளக்கத்தையும் கூறினார். நம்மளுடைய எல்லா நலனையும் கருதிதான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க. அந்த அக்கிலன் உயிரோடு இருக்கணும். அவனை இனிமே கண்காணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்று அங்கிருந்தவர்களுக்கு கட்டளையிட்டவர் முன்னே நடந்து சென்றார். அதன் பிறகு மன்னர்கள் அவர்களுக்குள் சில விஷயங்களை பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். இங்கே இஷா அக்கிலனின் எறும்பு உடலை எப்படியோ கண்டுபிடித்து அதை கவனமாக வைத்துக் கொண்டாள். அவளுடைய இன்னொரு கையில் வழக்கமாக வைத்திருக்கும் கத்தி இருந்தது. சாதாரணமாக இவ்வளவு நேரத்திற்கு கோபத்தை காட்டும் விதமாக அவள் ஏதாவது செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நிலையில் எந்த தாக்குதலை செய்தாலும் அது அர்த்தமற்றது என்று பொறுமையாக இருந்து கொண்டாள். இப்ப நான் பாதி கடவுளாய் இருக்கிற காரணத்தினால்தான் தைரியமா என்னால எந்த எதிர்வினையும் காட்ட முடியல. சீக்கிரமா இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட என்று எறும்பை இன்னும் பலமாக பிடித்தபடி பறக்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 1177. புத்த சொர்க்கத்தின் மறுமுனையை அடைந்த அக்கிலன் ஆல்பாவினால் எறும்பாக சபிக்கப்பட்டான் என்ற செய்தி புத்த மன்னர்களுக்கு இடையே வேகமாக பரவியது. அதற்கு ஈஷா ஏதாவது எதிர்வினை காட்டுவாள் என்று எண்ணியிருந்த நிலையில் அவளுடைய அமைதி சந்தேகத்தை எழுப்பியது. இன்னொரு பக்கம் எறும்பாக மாறியிருந்த அக்கிலன் அதிர்ச்சியில்தான் இருந்தான். அவனுடைய சக்திகள் அனைத்தையும் உபயோகித்து பார்த்தவனுக்கு மறுபடியும் பழைய நிலைக்கு மாறுவது சாத்தியமான ஒன்றாக தெரியவில்லை. முதலில் அது மாயை என்று எண்ணியவர் தன்னுடைய மாற்றம் வெகுநேரம் நீடித்த பிறகுதான் அது உண்மை என்பதை உணர்ந்து கொண்டார். ஈஷா எறும்பு அக்கிலனுடன் அவர்களுக்கான கப்பலில் ஏறியவுடன், என்ன மன்னிச்சிடு, என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. புத்த இனத்தினர் எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உள்நோக்கை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வருத்தமாக பேசினாள். அவர்கள் கப்பலில் ஏறியவுடன் அக்கிலனுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி அவனை அங்கே அமர வைத்தார். எறும்பாக மாறியிருந்தவனுக்கு பேச விரும்பினாலும் மனதில் இருப்பதை கூற முடியவில்லை. அதையும் தாண்டி அவனுள் இருந்த எந்த உயிரணு கலைகளையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாறிவிட்டான். உண்மையில் இப்பொழுது அவன் ஒரு சாதாரண எறும்பு உயிரினம்தான். அப்படி இருந்தும் அவனுக்கு சில விஷயங்களை இஷாவிடம் கூறியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தினால் சிலவற்றை செய்ய ஆரம்பித்தார். அதாவது அவனை அமர்த்தப்பட்டிருந்த மேஜையின் குறுக்கே ஓடத் தொடங்கியது. அங்கே சிந்தப்பட்டிருந்த தண்ணீர் துளிகளை உபயோகித்து தான் சொல்ல வந்ததை எழுதி காட்டினார். இஷாவும் முடிந்தவரை அதை புரிந்து கொண்டு படித்தவளுக்கு அப்படி ஒரு கோபம் வந்துவிட்டது. அதற்கு காரணம் அதில் எழுதியிருந்த வாசகம்தான். என்கிட்ட இருந்த சில பொருட்களை ஆல்பா தலைவர் மொத்தமா திருடிக்கிட்டார். அதுல முக்கியமா தெய்வீகமான வெற்று கத்தி என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பறிக்கப்பட்டுடுச்சு என்று கூறியிருந்தார். அதற்கு ஈஷா சிறிது நேரம் யோசித்து விட்டு பின் பிரகாசமான முகத்துடன், அகிலன், உனக்குள்ள இருக்கிற ஆற்றல் எதையாவது உன்னால உணர முடியுதா என்று கேட்டாள். உடனே அவன் மறுபடியும் ஆம் என்பது போல் எழுதி காட்டினான். இது போதும், நாம கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும் என்று நம்பிக்கையாக கூறினார். உடனே அக்கிலன், எனக்குள்ள அவ்வளவு உயிரணு கலைகள் இருந்தோம், நான் எப்படி எறும்பா மாறின என்று கேட்டான். அந்த எரியும் விளக்கு ஆல்பா எல்லார் மாதிரியும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற உயிரணு கலை ஒரு உயிரினத்துடைய மரபணு கலையையே மாத்திர அளவுக்கு சக்தி வாய்ந்தது. முதல்ல அது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருக்கிற நம்பிக்கையை மொத்தமா அழிச்சிடும். அதனால அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து எதையும் அணுக வழி கிடைக்காம அப்படியே வாழ்க்கை முழுசும் இருந்துருவாங்க. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட யாருமே உன் அளவுக்கு சுறுசுறுப்பா இருந்ததில்லை. இப்போ கூட நான் கேட்ட கேள்விக்கு நீ இங்க இருந்த தண்ணியை உபயோகிச்சு பதில் சொன்ன விதமே எனக்கு தைரியத்தை கொடுக்குது என்று அக்கிலனுக்கு நம்பிக்கை கொடுத்தாள். அவனும் உடனே தன்னுடைய எறும்பு உடலை முழுவதுமாக ஆராய்ந்தான். மனித உடலை தாண்டி அவனுக்கு வேறு ஒரு உடலமைப்பு கிடைத்திருந்தாலும் பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தோன்றியது. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கும் கோபத்தில்
அவனை மொத்தமாக அழிக்காமல் இப்படி விட்டிருப்பது கூட கடவுளின் ஆசீர்வாதம் தான் என்று எண்ணிக்கொண்டான். இங்கே மறுபடியும் இஷா ஏதோ வேலையாக இருந்த சமயம் அகிலன் அவளை தன் பக்கம் திருப்பி, ஆல்பா தலைவர் என் உடம்பு மேல திணிச்சிருக்கிற உயிரணுக்களை எடுக்கிறதுக்கு ஏதாவது தனிப்பட்ட மந்திரம் இருக்கா? அப்படி இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, நான் என்னோட உடம்புக்கு சீக்கிரமா மாறணும் என்று எழுதி காட்டினார். அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. புத்த மக்கள் கிட்ட இருக்கிற திறமை மாதிரியே உயரடுக்குகள் யாராவது அதே வலிமையோடு இருந்தா உன்னை இதிலிருந்து விடுவிக்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்றார். உடனே அகிலன் தீவிரமாக யோசித்து விட்டு கொங்கன் பெயரை கூறினார். அதற்கு இஷா ஒரு கசப்பான புன்னகையை சிந்திவிட்டு, இந்த உலகத்துல ஒவ்வொரு தெய்வீகமான உயரடுக்கினருக்கும் தனித்தனி திறமை இருக்கு. நீ சொன்ன கொங்கன் வலிமையானவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு உயிரணு கலைகள் அவங்கிட்ட கிடையாது. அதனால அவன் உன்னை காப்பாத்துவான்னு எதிர்பார்க்காத என்று கூறிவிட்டார். அதற்கு மேல் அகிலனுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அதனால் அமைதியாக ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ஈஷா யோசனையாக, நீ சொன்ன கொங்கனை பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவன்கிட்ட நம்ம நிலைமைய புரிய வச்சு உதவி கேட்கலாம் தான். ஆனா இந்த சமயத்துல அவன் எங்க இருப்பான், எந்த இடத்துல தேடுறதுன்னு தான் எனக்கு எதுவும் தெரியல என்று கவலையாக கூறினாள். அதற்கு அகிலன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ராணி. என்னோட இந்த தோற்றத்தை உடைக்க ஒரு உயரடுக்கோட உயிரணுக்களை தேவைப்பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பா நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவேன் என்று கூறினார். அதற்கு இஷா சம்மதம் என்பது போல் தலையாட்டியவள். கண்களில் பழிவாங்கும் வெறி அப்பட்டமாக தெரிந்தது. நான் இப்ப பாதி தெய்வமாக்கப்பட்ட நிலையில இருக்க, இல்லைன்னா இந்த புத்த ராஜ்யம் நம்மளை நடத்தின விதத்துக்கு அவங்க எல்லாரும் மொத்தமா என் கையால் அழிஞ்சு போயிருப்பாங்க என்று கர்ஜித்தார். அதற்கு அகிலன், அந்த விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். மொத்தமா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அதுக்கு முதல்ல எனக்கு அதிகாரம் தேவைப்படுது. இப்ப என்னோட கவனம் முழுசும் எப்படியாவது இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுல தான் இருக்கு. அதுக்கான சக்தி, ஆற்றல் எல்லாமே சரியா அமைஞ்ச உடனே இந்த புத்த ஆட்களுக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன் என்று கோபமாக கூறினார். இங்கே பிரபஞ்சம் முழுவதும் ஆல்பா மற்றும் அகிலன் கதைதான் மூலை முடுக்கெல்லாம் பேசப்பட்டது. அதில் பலருக்கு அகிலனின் நிலைமை சந்தோஷத்தை கொடுக்க, சிலர் உண்மையாகவே அவன் எறும்பாக மாறிய கதையை கேட்டு வருத்தப்பட்டனர். அதிலும் அவனுடைய எதிர்காலம் இப்பொழுது கேள்விக்குறியான பட்சத்தில் அகிலன் வாங்கிய பெயர் அனைத்தும் இப்பொழுது மங்கிவிட்டது. அதாவது முதன்மையான உயிரினங்களில் ஒன்றாக கருதப்பட்டவர் அவனுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உழைப்பினால் மிகப்பெரிய உயிரணு கவசத்தை உருவாக்கினான் என்று அகிலனை பற்றி பெருமையாக பேசியவர்கள் அனைவரும் இப்பொழுது அவனை அடிமட்டத்தில் வைத்து பார்க்க ஆரம்பித்தனர். அவ்வளவு பெரிய சடையன்னாவி புத்தாவை கொன்றவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம் என்று பொதுவாகவும் சில கருத்து இருந்தது. இங்கே கப்பலில் அகிலன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவன் அருகே ஒரு பக்கம் மிப்போவும் இன்னொரு பக்கம் பேய்ப்பல் கத்தியும் இருந்தது. இது இரண்டை மட்டும்தான் இஷா அவனுக்காக மீட்டெடுத்த பொருட்களாகும். அதாவது ஆல்பா அகிலனை தாக்கிய போது அடுத்து ஏதாவது தவறாக நடக்கப் போகிறது என்று அப்பொழுதே யூகித்து விட்டார். அதனால் தன்னிடமிருக்கும் மிகவும் பொக்கிஷமான பொருட்களான மிப்போவையும் பேய்ப்பல் கத்தியையும் அப்பொழுதே இஷாவிடம் வீசிவிட்டார். அந்த சமயத்தில் கூட ஆல்பா அவனிடமிருக்கும் அனைத்தையும் பறிக்க நினைத்தார். ஆனால் அது முடியாமல் போனது. அவருக்கு கடைசியாக கிடைத்தது கத்தி கல்லறையில் கிடைத்த வெற்று கத்தி ஆயுதம் மட்டும்தான். அதை கூட எப்படியாவது மறுபடியும் வாங்கிக் கொள்ள முடியுமா என்று அகிலன் இஷா இருவரும் போராடி பார்த்தார்கள். ஆனால் அந்த நிலையில் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. கடைசியில் அந்த பொக்கிஷத்தை இழந்த வேதனை மட்டும் மிஞ்சி இருந்தது. அகிலன் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு எப்படியாவது தன்னுடைய உயிரணு கலைகளை பயிற்சி செய்ய முடியுமா என்று பார்த்தான். அதுபடி அவனிடமிருந்த சக்திகள் அனைத்தையும் திரட்டியவன் டோங்ஸ்வான் சூத்ரா, இரத்த துடிப்பு சூத்திரம் மற்றும் பனித்தோல் ஆகிய அனைத்தையும் ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்து அதை உபயோகிக்க எத்தனித்தான். ஆனால் அனைத்துமே பயனற்றதாகிவிட்டன. அதற்கு காரணம் அது எல்லாமுமே
மனித உடலுக்காக உருவாக்கப்பட்ட உயிரணு கலைகள். அவன் இப்பொழுது எறும்பாக இருந்த காரணத்தினால் எதுவும் வேலை செய்யவில்லை. அடுத்தபடியாக அவன் சோர்ந்து போகாமல் ஸ்பெல் சம்பந்தமான அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தான். அது எப்போதும் போல் சீராக ஓடி அவனுக்கு தடையாக இல்லாமல் இருந்தது. அதன் பிறகுதான் அகிலன் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான். இதன் மூலம் சிலவற்றை மறுபடியும் பயன்படுத்தி பார்த்தான். அவனாகவே தன்னை சரி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எழுந்தது. அவனுடைய துடிப்பை எப்படி இஷாவிடம் கொட்டுவது என்று தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருந்தான். அதே சமயம் அவள் இதை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டாள். அதுவும் பிரச்சனையாகிவிடும். அதாவது அவளை மீறி வெற்றிகரமாக மனிதனாக மாறினாலும் அது ஒரு மோசமான சூழ்நிலையை இருவர் மத்தியிலும் உருவாக்க வாய்ப்பிருக்கிறது. அதனால் சிறிது காலம் பொறுமையாக இருக்க முடிவு செய்தான். அதன் பிறகு இஷாவுடன் இணைந்து முயலன் கூடுக்கு வந்தவன் அவனுடைய கிரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தி கூறினாலும் அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். அதனால் அவளுடன் கத்தி கிரகத்தில் உள்ள அரண்மனையில் வைக்கப்பட்டாள். அகிலனால் அதே நிலையில் வெகு நாட்கள் இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. அவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் பழைய நிலைமைக்கு மாற முடியுமோ அவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டார். அதனால் இஷா அரண்மனையிலேயே ஸ்பெல் உயிரணு கலையை வரவழைத்தார். அதை கவனித்த இஷா அதிர்ச்சி ஆகிவிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சு நீ இன்னும் பழமையான உயிரினமா மாறப்போறியா? ஒருவேளை அதிகப்படியான உயிரின ஆற்றல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ போற பாதை சரியில்லை. ஒருவேளை இது எல்லாமே வேற மாதிரி தப்பான வழிகாட்டுதலுக்கு கொண்டு போய் விட்டா இன்னும் சிக்கல்கள் அதிகமாயிடும். அதனால எதுவும் பண்ணாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறினார். இல்ல ராணி, நான் எல்லாமே சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எறும்பா மாறினாலும் என்கிட்ட விஸ்கவுண்ட்டுக்கு இருக்கிற சக்தி எல்லாமே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கூட நீங்க என்னோட கிரகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் இதுல இருந்து வெளியே வந்து காட்டுறேன் என்று நம்பிக்கையாக பேசினார். இப்பொழுது அவனால் ஸ்பெல் உயிரணு கலை மூலம் தன் மனதில் உள்ள அனைத்தையும் இஷாவிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அவளும் சிறிது யோசித்துவிட்டு கிரகத்திற்கு போக அனுமதி கொடுத்து விட்டாள். அது இடமாவே இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா இரு. நானும் இங்க உன்னை பழைய மாதிரி மீட்டெடுக்க என்னென்ன வழிலாம் இருக்கோ எல்லாத்தையும் கவனமா செலுத்தி பார்க்கிறேன் என்று கூறியவளுக்கு அப்படியே ஒரு யோசனை தோன்றியது. உடனே வேகமாக அங்கிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தவள் எல்லா பதிவுகளையும் தேட ஆரம்பித்தாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு உயிரணு கலையுடன் திரும்பியவள், நீ எறும்பா மாறினதுனால பெரும்பாலான உயிரணு கலைகளை பயன்படுத்த முடியாது. அதனால இந்த நுகர்வுன்னு சொல்ற எறும்புக்கு சொந்தமான ஒரு கலையை உன்கிட்ட கொடுக்கிற. இது ஒரு பழைய உயிரினத்தை சேர்ந்தது. கண்டிப்பா உனக்கு தற்காலிகமா உதவிகளை செஞ்சு கொடுக்கும். இதை பத்திரமா வச்சுக்கோ என்று கொடுத்தார். அகிலனும் ஸ்பெல் உயிரணு கலை மூலமாக நுகர்வு திறனை ஏற்றுக்கொள்ள அனுமதித்தான். பின்னர் அவனுடைய கிரகத்திற்கு சென்றவன் வழியெங்கும் சிறப்பு ஆவி பயன்முறை தன்னை மனிதனாக மாற்ற முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஏன் என்றால் அது அவனுக்கு நிறைய இடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி போல் உதவி இருக்கிறது. அதனால் அது கண்டிப்பாக வேலை செய்யும் என்று நம்பினான். அதே சமயம் அகிலனின் கிரகத்தில் வாங்குவான் மலைகள் வழியாக அவனுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்தான். அவனுடன் தேவதை ஆதிரையும் மற்றவர்களும் பயணத்தில் ஈடுபட வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் விஸ்கவுண்டாக மாறுவதற்கு தயாராக வேண்டியிருந்ததால் வாங்குவானுடன் வேட்டையாட செல்லவில்லை. வாங்குவான் கூட விஸ்கவுண்டாக மாறுவதற்கு போதுமான ஜெனோஜெனிக் மரபணுக்களை சாப்பிட்டு விட்டான். அப்படி இருந்து அவனுக்கு சரியான சண்டை அனுபவம் இன்னும் ஏற்படவில்லை. இருந்தாலும் அவர்களைப் போல ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது அவனுக்கு அலுப்பை கொடுத்ததால் அப்படியே வேட்டையாட கிளம்பிவிட்டார். அப்பொழுது அவனுடைய பாதையில் ஒரு இளம் பூனை பெண் மலைகளை நோக்கி நடந்து போவதை கவனித்தார். அவனுக்கு அது விசித்திரமாக இருந்தது. 10 வயது சிறுமிக்கு புலி வடிவ கோடுகள், பூனை காதுகள் மற்றும் பூனை வால் இருந்தாலும் அவளுக்கு சண்டையிடும் அளவிற்கு வளர்ச்சி இல்லை என்பது பார்த்த மாத்திரத்திலேயே வாங்குவானுக்கு புரிந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தனியாக நடந்து செல்கிறாள் என்று யோசித்தான்.
அவளுடைய வேகம் வேறு அவனுக்கு சந்தேகத்தை கொடுக்க உடனே அவளை நெருங்கி விட்டான். இந்த மாதிரி இடத்துல நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க என்று வாங்கிவானின் குரலில் திரும்பிய அந்த பூனை சிறுமி, என்னோட அம்மாவை காணோம், அவங்கள தான் தேடி வந்த என்று பதில் அளித்தாள். என்ன சொல்ற? உங்க அம்மா காணாம போயிட்டாங்களா? அப்படி இருந்தா கூட உன்னோட தளத்துல தானே தேடி இருக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு ஏன் தனியா வந்த என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுமி, எங்க அம்மா வேட்டையாடணும்னு 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புனாங்க. ஆனா இன்னும் எங்க இடத்துக்கு வந்து சேரல. அதனாலதான் நானே அவங்களை தேடி வந்தேன் என்றாள். உடனே வாங்குவான், வேட்டையாடுறது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு 2 நாள் இல்ல, அதுக்கு மேலேயே நேரம் பிடிக்கும். கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ கவலைப்படாம திரும்பி போ என்று ஆறுதலாக பேசினான். அதாவது அடிவாரத்தில் இருந்த பல தாய்மார்கள் பாரோன்களாக மாறி இருந்தனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நிறைய சம்பாதிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அது அவர்களுக்கு எளிதாக கிடைத்து விடாதே. முதலில் புள்ளிகளை பெற வேண்டும், அதற்கு வேட்டையாட வேண்டும் என்று அதற்கான பாதை பெரியதாக இருப்பதால் அங்கிருந்த தாய்மார்கள் அதிகப்படியான நேரத்தை வேட்டையாடுவதில் தான் செலவழிப்பார்கள். அதனால்தான் வாங்குவான் அதை பற்றி தெரிந்ததால் சிறுமிக்கு எடுத்துக் கூற முயற்சி செய்தான். ஆனால் அவள் அங்கிருந்து செல்ல முடியாது என்று கூறி சில காரணங்களை புரிய வைத்தாள். அம்மா எங்க இடத்துல இருந்து கிளம்பும் போது நான் தினமும் ஒரு தடவையாவது உன்னை வந்து பார்த்துட்டு போவேன்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை வெளியே கிளம்பி போனப்ப கூட சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஏதோ பெருசா ஆபத்து வந்திருக்கலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா நான் அவங்களை நிச்சயமா காப்பாத்துவேன் என்று கூறிய சிறுமியை வியந்து பார்த்தான் வாங்குவான்.